ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 10 Things Hate About You அப்படின்ற ஒரு 11 காமெடி மூவி தான். ஸ்டோரியோட ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா பேட்ரிக், அவன் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. அவன் யார்கிட்டயுமே பெருசா பேசலாம் மாட்டான், ரொம்ப கெத்து காட்டுற ஒரு மாதிரி சீன் போடுற பையன். அப்படிப்பட்ட பையனுக்கு அதே ஸ்கூல்ல படிக்கிற கேட் அப்படின்ற பொண்ணை லவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் வருது. ஸ்டார்டிங்ல சும்மா காசுக்காக தான் லவ் பண்றவா நடிப்பான், பட் போக போக உண்மையாவே அவன் லவ்வா மாறுது. இவங்க உண்மையாவே ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா, ஹீரோ ஏன் காசுக்காக நம்ம ஹீரோயின் லவ் பண்ணாங்க, இதெல்லாம் ரொம்ப காமெடியா நமக்கு சொன்ன மூவி தான் 10 Things Hate About You. ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோயின் கார ரொம்ப கோவமா உட்காந்துட்டு இருப்பா. அப்படியே ஸ்கூலுக்குள்ள வரும்போது எல்லாரையும் முறைச்சுக்கிட்டே தான் வருவான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அவனை பத்தி பெருமையா பிரின்சிபல் பேசிட்டு இருப்பாங்க. 10 வருஷத்துல 9 ஸ்கூல் மாறிட்டியா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இங்க ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. கரெக்டா ஜேம்ஸ் கிளம்புறப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரி. எப்பயும் போல இப்பவும் ஒரு சம்பவம் ஆயிட்டு தான் நம்ம பிரின்சியை பார்க்கவே வந்திருப்பான். அங்க கட் பண்ணி இப்ப வெளியே போன ஜேம்ஸை காட்டுறாங்க. வெளியே திருன்னு மூச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். அப்பதான் அவனுக்கு அங்க ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறான். அவன் வா, நான் உனக்கு சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறவங்கள பார்த்து இவங்க முட்டா பேசு, இவங்க எல்லாம் மொரட்டு பேசு, இவங்க எல்லாம் சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு டீமை காட்டி இந்த டீம் தான் நான் இருந்தேன் நேத்து வரைக்கும், இப்ப நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வளவலன்னு பேசிட்டே இருப்பான். அப்ப நம்ம ஜேம்ஸ் ஒரு பொண்ணு பார்த்து அப்ப இவ இந்த கேங் அப்படின்னு கேட்பான். இவ பேர் பியாங், இவகிட்ட எல்லாம் பொண்ணு நீ காலி ஆயிடுவ, இவங்க அப்பா ஒரு மொரட்டு பீஸு, அவர் அவங்க பொண்ணுங்களை டேட்டிங்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்த சீன்லயே கிளாஸ்ல டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சன் ஆல்சோ ரைஸ் அப்படின்னு ஒரு நாவலை பத்தி கேட்டுட்டு இருப்பாங்க எல்லாருக்கும். எல்லாரும் அந்த நாவல் ரொம்ப ரொமான்டிக்கா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா கேட் மட்டும் ஆணாதிக்கம், எப்பவும் சரக்கு அடிச்சுட்டு பொண்ணுங்களை கொடுமைப்படுத்துற ஒரு கேரக்டர் அது அப்படின்னு சொல்லி அந்த நாவலை பத்தி சொல்லிட்டு இருப்பா. அப்ப பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த பையன் அது யார் சொல்றா பாரு, ஃப்ரெண்ட்ஸே இல்லாத நீ எல்லாம் இதை சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவளை புள்ளி பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் கரெக்டா கிளாஸுக்கு நம்ம ஹீரோவும் என்ட்ரி கொடுப்பான். என்ன கிளாஸ் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்பான். கேட் உடனே ஆணாதிக்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அது கேட்டதும் ஆளை விடுங்க நான் சாமின்னு வந்த வழியே அவனே ஓடிடுவான். அடுத்த சீன்லயே நம்ம கேட் வந்து பிரின்சிபல் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. இவ ஒரு பையனை போட்டு பொழந்திருக்கா. அதுல அந்த பையனுக்கு படாதடத்துல பட்டு ஆபரேஷன் பண்ற மாதிரி நிலைமையா இருக்கும். அதனாலதான் நம்ம பிரின்சி இவளை கூப்பிட்டு வார்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பா. நம்ம பிரின்சிபல் பண்ற அட்வைஸ் எல்லாமே தாங்க முடியாம அங்க இருந்து உங்க அட்வைஸ்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு எழுந்து ஓடிடுறா. அந்த பக்கம் ஜேம்ஸோட ஃப்ரெண்டு ஒரு புள்ளி பையனை காட்டி இவனுக்கு மாடலிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஜேம்ஸ் பியங்காவை பார்த்து எனக்கு பியங்கா மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜேம்ஸ் சொல்லுவான். அதை கேட்டுதான் அவன் ஃப்ரெண்டு சொல்றான், அவளுக்கு பிரெஞ்சு கிளாஸ் எடுக்க யாராச்சும் கிடைப்பாங்களான்னு தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஜேம்ஸ் சொல்லுவான், அப்ப நான் எடுக்கிறேன் அவளுக்கு பிரெஞ்சு கிளாஸ்ன்னு சொல்லுவான். உடனே அவன் ஃப்ரெண்டு கேட்பான், அப்போ உனக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்கும்போது எனக்கெல்லாம் தெரியாது, கத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவான். இதுதான் இவங்களுடைய அப்பா. கேட்டுக்கு ஒரு பெரிய காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க அப்பா அதெல்லாம் போக கூடாது, நீ பக்கத்துல ஏதாவது காலேஜ் பாரு அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துல பியாங்கா உடனே சொல்றா, அப்ப டேட்டிங்காச்சும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறா. ஏன்னா இவருக்கு காலேஜ்ல புள்ளி கேங்ல ஒரு பையன் ரொம்ப பிடிக்கும், அவ கூட டேட் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அதனாலதான் அது கேட்டுட்டு இருப்பா. ஆனா அவங்க அப்பா முடியவே முடியாது, இந்த வீட்டோட ரூல்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் நீங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் நோ டேட்டிங், செகண்ட் ரூல் என்ன அதேதான், நீங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் நோ டேட்டிங் அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் இவர் ஒரு டாக்டர். இன்னைக்கு காலையில 15 வயசு பொண்ணுக்கு இவர் பிரசவம் பார்த்திருக்காரு. அப்ப அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நான் என் அப்பா சொல்றதை கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு தெரியுமா அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அதுவும் அங்க இருந்து அப்படிலாம் அந்த பொண்ணு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறா. ஆமா சொல்லவே இல்லை, அவன் மயக்கத்துல இருந்தா, கண்ணை முடிச்சிருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் சமாளிக்கிறாரு. உடனே பியங்கா சொல்றா, அந்த ஸ்கூல்லயே டேட்டிங் போகாத ஒரே ஒரு பொண்ணு நான் மட்டும்தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு உடனே அவங்க அப்பா சொல்வா, உங்க அக்காவும் தான் போனதில்லை அப்படின்னு சொல்லி பியங்காவோட வாய அடிச்சிருவாரு. நம்ம பொண்ணு இவ்வளவு சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் புது ரூல்ஸ் ஒண்ணு போடுறாரு. சரி ஓகேமா டேட்டுக்கு போலாம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், உங்க அக்கா எப்ப டேட் போறாலோ அப்ப நீயும் போலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் பியங்காக்கு கோவம் வந்துடுது. இதுக்கு நீங்க போக வேண்டாம்னே சொல்லிருக்கலாம் அப்படின்னு கத்துறா. அங்க கட் பண்ணி இப்ப லைப்ரரியில ஜேம்ஸ் பியங்காக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அப்ப பியங்கா சொல்லுவா, நான் ஃபாஸ்டா படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா ஆல்ரெடி பியங்காக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே ஒரு அளவுக்கு தெரியும் அப்படின்றதுனால. பட் நம்ம பையனுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணும் அப்படின்றத நான் ப்ரொனன்சியேஷன்ல இருந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்படி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம பிரெஞ்சு ஃபுட் சாப்பிட போலாமா, போட்டிங் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பியங்காவை டேட்டிங் கூப்பிடுவான். பட் பியங்கா சொல்லுவா, சான்ஸே இல்ல, எங்க வீட்டுல அதெல்லாம் அலோவே பண்ண மாட்டாங்க, எங்க அப்பா சொல்லியிருக்காரு எங்க அக்கா என்னைக்கு டேட் போறாலோ அப்பதான் நானும் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சோ அதனால சான்ஸே இல்ல, எங்க அக்காவுக்கு இந்த பசங்க கிட்ட பேசுறதெல்லாம் சுத்தமா ஆகவே ஆகாது, அவர் விசித்திரமான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பான். எல்லாத்தையும் கேட்டுட்டு ஜேம்ஸ்க்கு அப்பதான்
தோணும், சரி அப்ப அவங்க அக்கா கால் செட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம மேட்ரு கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் போய் கேட்டுட்டு இருப்பான். பட் யாருமே வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க. கேட் பேரை கேட்டதும் எல்லாரும் தலை திருச்சு ஓடிடுவாங்க. அப்பதான் நம்ம ஜேம்ஸ் கண்ணுக்கு பேட்ரிக் கண்ணில் படுவான். சரி அப்ப இவன்ட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது அவன் சொல்லுவான், இல்ல இல்ல இவன் வந்து ரொம்ப பெரிய ஒரு கொலகான, இவனா நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான், இவன் கிட்ட போகாம இருக்கிறதா நமக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு பயமுறுத்திட்டு இருப்பான். நீ ஏன் இப்படி பயப்படுற, இல்ல நான் கேட்டு பாக்குறேன் பேட்ரிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் கொஞ்சம் முன்னாடி வந்து பேட்ரிக் கிட்ட பேசலாம்னு வருவான். உடனே பேட்ரிக் அவன் கையில வச்சிருந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஜேம்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் நோட்ல ஓட்டையை போட்டு விட்டுருவான். இவனும் பயந்துட்டே வந்துருவான். அப்புறம் இவனும் அவன் ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்ப என்னதான் பண்ணலாம் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், பேசாம நம்ம அவனை காசுக்கு நடிக்க வைக்கலாம், அதுதான் கரெக்டா இருக்கும், இப்ப நமக்கு தேவை காசு செலவு பண்றதுக்கு ஒரு ஏமாளி, அதை நம்ம புடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து புள்ளி நேரா அந்த புள்ளிக்கு அங்க அந்த பையன் கிட்ட போய் உட்காந்து, நான் உனக்காக ஒரு ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பியங்காவால டேட்டிங் வர முடியாது, அது காரணம் அவங்க அக்கா தான், அவங்க அக்கா டேட்டிங் போனாதான் பியங்காவால போக முடியும், சோ நீ வந்துட்டு பேட்ரிக்கு காசு கொடுத்து கேட்ட லவ் பண்ற மாதிரி நீ நடிக்க வை, அப்ப இவங்க 2 பேரும் டேட்டிங் போனாங்க அப்படின்னா பியங்கா அவங்க கூட டேட்டிங் வருவா அப்படின்னு சொல்லி புள்ளிகங்கள்ல இருக்கிறவங்க மண்டையை போட்டு கழுவிட்டு இருப்பாங்க. அப்ப அவன் கேட்பான், இதை நான் ஏன் உனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், நீ எனக்கு இதை பண்ணி கொடுக்குற அப்படின்னா நீ எங்கேயாச்சும் நான் பாக்குறேன் அப்படின் போது நான் உனக்கு ஹாய் சொல்லுவேன், நீ எனக்கு ஹாய் சொல்லு, அது போதும் அப்படின்னு சொல்லுவான். உடனே இவன் நினைச்சுப்பா நான் ஏதோ பெரிய ஆளு அதனாலதான் இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இவனும் அது ஜாலியா எடுத்துப்பான். அடுத்த நாளே புள்ளி கேங்ல இருக்கிறவன் பேட்ரிக்க பார்த்து, இந்த மாதிரி நீ எனக்காக கேட்ட லவ் பண்ற மாதிரி நடிக்கணும், அப்பதான் என்னால பியங்காவை வந்து டேட்டிங் கூட்டு போக முடியும், அவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம பேட்ரிக்கும், இதெல்லாம் நான் ஏன்டா செய்யணும், யார் என்ன ரூல்ஸ் போட்டா எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லுவான். இது எனக்காக பண்ணனா நான் உனக்கு $20 தரேன் அப்படின்னு சொல்லுவான். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க பார்த்தா கேட் சாக்கர் விளையாடும் போது ஒரு பொண்ணு தள்ளி விட்டுட்டு ஓடுவா. அதை பார்த்ததும் சரி இது ஆபத்தானதுதான், உனக்கு நான் அப்ப $60 தரேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் சொல்லுவான், நாங்க 4 பின்ன லவ் பண்ணி நாங்க தியேட்டருக்குலாம் போனோம் அப்படின்னா அவ பாப்கார்ன் கேட்பா, அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல, அதுக்கெல்லாம் நீ தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். அதனால நீ எனக்கு ஒரு $75 கொடு அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் முடியாது, அது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு 50 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த 50 வாங்கிட்டு ஓகேன்னு சொல்லுவான். உடனே பேட்ரிக் போய் கேட் கிட்ட பேசுவான், நீ இது வரைக்கும் போகாத இடத்துக்குலாம் உன்னை கூட்டிட்டு போறேன், என் கூட டேட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். கொஞ்சம் கூட காதல வாங்காம கேட் அங்கிருந்து போயிடுவான். அடுத்த சீன்லயே அக்காவும் தங்கச்சி நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பியங்கா சொல்லுவோம், ஹேர் ஸ்டைல் சுத்தமா செட் ஆகவே இல்லை, உன் லுக் உனக்கு செட் ஆகவே இல்லை, நீ ஏன் வேற லுக் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு கேட் சொல்லுவான், நான் மத்தவங்களுக்காகலாம் நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். சரி நீ எங்கிட்ட கெட்ட ஒழி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் அவங்க அப்பா அவங்க அம்மாவுடைய செயினை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஒரு முத்தமால கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை வந்து ட்ரால வச்சிருப்பாங்க. அதை எடுத்து இவ போட்டு பாக்குறா பியங்கா. அதை பார்த்ததும் கேட் கேக்குறா, கண்டுபிடிச்சதும் எடுத்து போட்டுப்பியா அப்படின்னு கேக்குறா. ஆமா வேற என்ன பண்றது, போனவங்க என்ன திரும்பி வரவா போறாங்க, நான் போட்டுக்கதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்பா. அடுத்த நாள் மனம் தளராம திரும்பவும் பேட்ரிக் வந்துட்டு கேட் கிட்ட பேசுறதுக்காக வருவா. அவ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்ததும் பேட்ரிக்க பார்த்துட்டு கண்டுக்காம அப்படியே போயிடுவா. போறவளை தடுத்து நிறுத்தி, என்ன பார்த்தா உனக்கு பயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு உடனே கேட் சொல்லுவான், உன்னை பார்த்து நான் ஏன்டா பயப்படணும், நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, உன்னை பார்த்துலாம் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு உடனே பேட்ரிக் சொல்லுவான், உனக்கு என்ன பார்த்து பயம் இல்ல, எங்க நீ என்ன லவ் பண்ணிடுவியோன்னு பயம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எரிச்சல் பண்ற மாதிரியே பேசிட்டு இருப்பான். அப்பதான் டக்குன்னு அந்த புள்ளி கேங்ல இருந்து அந்த பசங்க வந்து இவ காருக்கு பின்னாடி நிறுத்திடுவாங்க. அதை பார்த்து இன்னும் கடுப்பாகும், இன்னைக்கு என்ன நிறைய முட்டா பசங்க எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ காரை வச்சு அவங்க காரை இடிச்சிருவா. இதுக்கான செலவையும் அவங்க அப்பா தான் கொடுக்கணும். அடுத்த செல்லி அவங்க அப்பா சரியான பிடிச்சி திட்டுறாங்க. இந்த மாதிரி உனக்கு பிடிக்காம நான் இங்க காலேஜ்ல சேர்த்து விட்டேன்னு சொல்லி இப்படி என் உயிரை வாங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு உடனே இவ்வளவு எமோஷனலி சொல்லுவா, உங்க வைஃப் உங்களை விட்டுட்டு போனாங்கன்றதுக்காக தான் இப்படி எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பதிலுக்கு பேச ஆரம்பிச்சிருவா. இது இல்லாம பியங்காவும் வந்து கேக்குறா, எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெய்லி பியங்காவை அந்த புள்ளி பையனா வந்து டிராப் பண்ணுவான், இனிமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல இவ கத்திட்டு இருப்பா. உடனே கேட் சொல்லுவா, இனிமே பஸ்ல வாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இந்த பக்கம் அந்த புள்ளி பையன் நம்ம பேட்ரிக் கிட்ட, கொடுத்த காசுக்கு ஏதாச்சும் வேலை செய், உனக்கு கொடுத்ததுக்கு என் கார் தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டிட்டு இருப்பான். உடனே அதுக்கு பேட்ரிக் சொல்லுவான், காசெல்லாம் இதுக்கப்புறம் ஏத்தியாச்சு, $100 கொடுத்தாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே இவனும் கேட்ட காசு கொடுத்துருவான். இதுக்கப்புறம் ஜேம்ஸும் அவன் ஃப்ரெண்டும் பேட்ரிக் கிட்ட வந்து, நான் உங்களுக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்றேன், நீங்க கேட்ட லவ் பண்றதுக்கு என்னென்ன ஹெல்ப் ஆகுமோ, உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் பேட்ரிக் கேக்குறான், நீங்க எனக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஜேம்ஸ் சொல்லுவான், இந்த மொத்த பிளானுமே எங்களோட தான், அந்த புள்ளி கேங் பையனை சும்மா ஜஸ்ட் யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் அந்த ஸ்கூல்ல படிப்பாளி பையன் ஒரு பார்ட்டி வச்சிருக்கான், இந்த பார்ட்டிக்கு நீ கேட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். அப்பதான் உங்க ஃப்ரெண்டு சொல்லுவான், இந்த பார்ட்டி வைக்கிற பையன் தான் என்னை பத்தின வதந்தி எல்லாம் பரப்பி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பழிவாங்குற விதமா அந்த நோட்டீஸை எல்லாருக்கும் பரப்புற மாதிரி அப்படியே தூக்கி போட்டுருவாங்க மேல இருந்து. இப்ப எல்லாருக்குமே அப்படி ஒரு பார்ட்டி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இவன் வந்து படிப்பாளி பையன் வந்துட்டு அவங்க கேங்கு மட்டும் வைக்க வேண்டிய பார்ட்டி அது.
இது இப்படி இங்க நடக்க அந்த பக்கம் அந்த புள்ளி கேங்ல இருக்கிறவனும் நம்ம பியாங்கா கிட்ட போயிட்டு இந்த 2 போஸ்ட்ல எது நல்லா இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா இவன் மாடலிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்ல, அதனால அப்படியே அந்த பார்ட்டிக்கு நீ வருவியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். மேபி சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவா. அதே மாதிரி ஜேம்ஸும் அந்த பக்கம் கேக்குறான் பியாங்கா கிட்ட, நீ வருவியா அந்த பார்ட்டிக்கு அப்படின்னு கேட்கும்போது பியாங்கா சொல்லுவா, சான்ஸே இல்ல, எங்க அக்கா வந்தாதான் என்னால வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி ஓகே, அப்போ உங்க அக்காக்கு என்ன மாதிரி பசங்களை பிடிக்கும்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது பியாங்கா சொல்லுவா, எனக்கும் சரியா தெரியாது, ஆனா அவளுக்கு சிகரெட் அடிக்கிற பசங்களை சுத்தமா பிடிக்காது, ஏன்னா அடிக்கிறதுனால இவளுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகும்னு இவன் நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சரி சொல்லு வேற என்னலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளுக்கும் தெரியல. உடனே இவ சரிவா நான் உன்னை கேட்டோட ரூம் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க ரூம்க்கே வந்துடுவா. அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்ன பிடிக்காத என்ன படிப்பா எல்லாத்தையுமே ஜேம்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பா. உடனே ஜேம்ஸும் கேட்பான், சரி ஓகே அப்போ அப்படியே உன் ரூமையும் காட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதெல்லாம் காட்ட முடியாது, கேர்ள்ஸ் ரூம்க்குலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்ப அவங்க அக்கா ரூம் மட்டும் இவளுக்கு பய ரூம் போல, அவங்க அக்கா ரூம் மட்டும் காமிச்சு விட்டுருவா. இவங்க கேதர் பண்ண விஷயத்த எல்லாமே பேட்ரிக் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிக்கை பக்கத்துக்காக போவாங்க. போய் அங்க பார்த்தா பேட்ரிக் ஒரு பால் இருந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பான். அவங்க கிட்ட போயிட்டு இதுக்கப்புறம் நீ சிகரெட் எல்லாம் அடிக்கூடாது, ஏன்னா கேட்டுக்கு தம் அடிக்கிற பசங்களே பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னெல்லாம் கேதர் பண்ணாங்களோ எல்லா விஷயத்தையுமே அவங்க கிட்ட சொல்லுவான். சொல்லி முடிச்சுட்டு அவளுக்கு ஒரு கிளப் போறது ரொம்ப பிடிக்கும், இப்ப நீயும் அந்த கிளப்புக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த கிளப்புக்கு போனா அவ இவனை பார்த்ததுமே இங்கேயும் வந்துட்டியா என் உயிரை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி திட்டுவான். ஆமா நீ எப்பவுமே தம் அடிப்பில்ல, ஏன் இப்ப தம் அடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தம் அடிக்கிறதுனால உனக்கு ப்ராப்ளம் ஆகும்ல அதனாலதான் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேக சாக்குல ஒன்னு அடிச்சு விடுவான். அங்க கட் பண்ணி இப்ப எல்லாருமே பார்ட்டிக்கு போறதுக்காக தங்கச்சியோட ஃப்ரெண்டும் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க அப்பா சொல்லுவாங்க, உங்க அக்கா போனா நீ போ, இல்லைன்னா போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க. அவங்க அக்காவும் வந்துட்டு நான்லாம் எங்கேயும் வரல, நீயும் போ தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்பதான் பியாங்கா சொல்லுவான், படிப்பாளி வீட்டுல நடக்கிற ஒரு சாதாரண பார்ட்டி தானே, இது கூடவா என்ன அலோவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே கேட் அங்க இருந்து வந்து, படிப்பாளி பார்ட்டி எல்லாம் இல்லப்பா, அது சரக்கு அடிக்கிற பார்ட்டி, அங்க சரக்கு தம்மெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பியங்காவை மாட்டி விட்டு போயிடுவா. பியங்கா போய் கேட் கிட்டே கேட்டுடுறா, தயவு பண்ணி நீ ஒரு நாளாச்சும் எனக்காக சப்போர்ட் பண்ணி நில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை கன்வின்ஸ் பண்ணி கேட் இவங்க எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்ட்டி நடக்கிற இடத்துல இது எதுவுமே தெரியாத அந்த படிப்பாளி பையன் அவங்க கேங் கிட்ட எந்த பொருளையும் தொடாதீங்க கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் டக்குன்னு வெளியே பார்த்தா ஒட்டுமொத்த ஸ்கூலுமே திரண்டு அவன் வீட்டுக்குள்ள வராங்க. இதை பார்த்து பயங்கரமா அவனுக்கு ஒரு ஷாக்கு. ஒரு பக்கம் இந்த புள்ளிங்க பையன் நம்ம பியாங்கா கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான், இந்த போஸ்ட் நல்லா இருக்கா இந்த போஸ்ட் நல்லா இருக்குமான்னு மாடலிங்காக கேட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் 2 பேர் அது பவுல்ல எச்சு துப்பி ரொம்ப ரொம்ப கேவலமா நடந்துட்டு இருக்காங்க. கேட்டும் பேட்ரிக்கும் தனியா நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் கேட் சொல்லுவா, என்ன உன் கண்ணு பச்சை கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இந்த பக்கம் எனக்கு சுத்தமா இதெல்லாம் எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பியாங்கவும் கிளம்புவா. இந்த புள்ளிங்க பையன் கூட போகிறதுக்கு இஷ்டம் இல்லாம நம்ம ஜேம்ஸ் தான் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் என்ன கொஞ்சம் டிராப் பண்றியா அப்படின்னு கேட்பான். இவனும் சரி ஓகே உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்து இவளை கூட்டிட்டு போவான். அதே சமயம் பேட்ரிக்கும் கேட்டை வீட்டுல டிராப் பண்றதுக்காக தான் போயிட்டு இருப்பான். டக்குன்னு பேட்ரிக் கேட்பான், உங்க அப்பா உங்ககிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிறாரா? அதுக்கு கேட் சொல்லுவா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல, நான் மத்த பொண்ணுங்கள மாதிரி இருக்கணும்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரியை கிஸ் பண்றதுக்காக போவா. டக்குன்னு பேட்ரிக் மூஞ்சி திருப்பிடுவான், ஏன்னா இவன் சும்மா லவ் பண்ற மாதிரி நடிக்க தானே செய்யறான். இதுல கடுப்பாய் கேட் அங்க இருந்து கிளம்பிடுவான். இந்த பக்கம் ஜேம்ஸ் பியங்காவை வீட்டுல விடுறதுக்காக வந்துட்டு இருப்பான். ஏன்னா பார்ட்டியில ஜேம்ஸை வந்துட்டு நம்ம பியங்கா கண்டுக்கவே இல்லை. அந்த கடுப்புலதான் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அப்புறம் வீட்டுக்கிட்ட காரை நிறுத்தி இவன் மனசுல இருந்ததெல்லாம் கொட்டி தீக்குறான். நீயே இப்படி செல்ஃபிஷா இருக்க, கொஞ்சம் அழகா இருக்க அப்படின்றதுக்காக மத்தவங்களை இந்த மாதிரி நடத்தக்கூடாது, நான் உனக்காக ஃப்ரெண்ட்ஸ்லாம் கத்துக்கிட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா புலம்பிட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்டதும் பியாங்காவும் சொல்லுவான், நானும் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து சிரிச்சிட்டே இறங்கி போயிடுவான். இப்ப கிளாஸ்ல காட்டுறாங்க, சார் எல்லாருக்கும் கவிதை எழுதுங்க உங்க ஓன் தாட்ஸ்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது கேட்டதும் நம்ம கேட் வந்து கையை தூக்குறான். திரும்பி எல்லாத்துக்கும் குறை சொல்ற பொண்ணே இப்ப என்ன குறை சொல்ல போற உனக்கு கேட்பாரு. உடனே அதை பார்த்ததும் கேட் சொல்லுவா, இல்ல நான் குறை சொல்றதுக்காக கூப்பிடல, நான் ரைமிங்ல கவிதை எழுதலாமான்னு கேட்கதான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. நீ என்ன குறை சொல்ல கூப்பிடலையா அப்படின்னு கேட்டதும் கேட் சொல்லுவா, இல்ல நான் உங்களை குறை சொல்ல கூப்பிடல, இது உண்மையாவே நல்லா இருக்கு அப்படின்றதும் இல்ல நீ என்ன கலாய்க்கிற அப்படின்னு சொல்லுவா. இல்ல சத்தியமா நான் உங்களை கலாய்க்கல சார் அப்படின்னு சொன்னதும் அந்த சார் நம்பவே மாட்டாரு, நீ என்ன கலாய்க்கதான் கலாய்க்கிற, கெட் அவுட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு. கேட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா, அவன் வந்து ஷேக்ஸ்பியர் கவிதைலாம் கொஞ்சம் நல்லா வாசிக்கிற ஒரு பையன். அவ கேட் கிட்ட கேட்பான், இன்னும் நீ பேட்ரிக் மேல கோவமா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவான். அவனும் சரி இது பேட்ரிக் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னும் அவன் மேல கோவமா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். என்ன பண்ணி சமாதானப்படுத்துறது, அவ எப்படியும் இன்னும் ஒரு நல்ல சமாதானம் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அங்க வந்து ஒரு பால் ஃபாஸ்டா வந்து இவங்களை தாண்டி விடும். அதை பார்த்ததும் ஒரு நாள் இல்ல 2 நாள் ஆகும் போல அப்படின்னு சொல்லி இவங்க பயந்துடுவாங்க. அந்த பக்கம் பார்த்தா பியங்காவை எங்க போனாலும் டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னு அந்த புள்ளிங்கோ கேங்ல இருக்கிறவங்க வந்து சும்மா நம்ம
பியாங்காவை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். இப்ப கூட அந்த வில்லம்பு விடுற கிளாஸ்ல உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ வந்து பிராம்க்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் முடியாது, எங்க அக்கா வந்தாதான் என்னையும் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பட் இது கேட்காம அவங்க உட்காந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கவும் இவங்க பேச்சுவார்த்தையில தெரியாம அந்த அம்பு போய் அங்க இருந்த மாஸ்டர் குத்திடுது. இப்ப என்ன உங்க அக்கா வந்தா நீ வருவ அதானே, உங்க அக்கா வருவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். உடனே $200 எடுத்துட்டு போய் இந்த புலிகோங்க பையன் வந்து நம்ம பேட்ரி கிட்ட $200 கொடுத்து நீ என்ன வேணா பண்ணிக்கோ, தயவு பண்ணி கேட்ட அந்த ப்ராம் ஃபங்க்ஷன் கூட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருப்பான். நம்ம பேட்ரிக் சொல்லுவான் அதெல்லாம் முடியாது, என்ன விட்டுருங்க, இதுல இருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுவான். உடனே 200 இல்ல $300 வச்சுக்கோ, தயவு பண்ணி அவளை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுவான். சரி காசை பார்த்துட்டு இவனும் கன்வின்ஸ் ஆயிடுவான். அடுத்த சீன்ல இவளை கன்வின்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட் ஒரு புக் ஸ்டால் நின்றுட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு இவனும் உள்ள வந்து ஏதாவது பேச்சு கொடுத்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புக்கு தேட வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே கேட்டும் அதை தேடி கண்டுபிடிச்சு இதான் நீ தேடி வந்த புக்கு, இங்க கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போயிடுவான். அடுத்த சீன்ல ஜேம்ஸ் கூட நின்றுட்டு நான் என்னதான் பண்ணாலும் அவன் சமாதானம் ஆக மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறிட்டு இருப்பான். அதுக்கு ஒண்ணு ஜேம்ஸ் சொல்லுவான், உன் சுயமரியாதையை இழந்தா கூட பரவாயில்ல, அவளை எப்படியாவது நீ கன்வின்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஐடியா கொடுப்பான். அப்பதான் அங்க பேண்ட் வாசிக்கிற அந்த கேங் லீடருக்கு வந்து கொஞ்சம் காசு கொடுத்துட்டு நம்ம கேட் சாக்கர் விளையாடுற இடத்துல போயிட்டு கேட்டுக்காக ஒரு பாட்டு பாடுவான். அதை பார்த்தாச்சு இம்ப்ரெஸ் ஆகி கொஞ்சம் கோவம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாடுறதை பார்த்ததும் அந்த பேண்ட் லீடர் அதுக்கேற்ற மாதிரி சாங்கை பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் பிளே பண்ணவும் நம்ம பேட்ரிக் டான்ஸ் ஆடிட்டு அப்படியே பாட்டு பாட ஆரம்பிச்சிடுவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கேட்டுக்கும் கோவம் குறையிற மாதிரி சிரிக்கலாம் ஆரம்பிச்சிடுவான். அப்படியே பார்த்தா இவன் பாடிட்டு இருக்கிற இடத்துக்கு செக்யூரிட்டிஸ் எல்லாம் வர வந்து இவனை துரத்தி விட்டுலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அவங்க கிட்ட தப்பிக்கிற மாதிரியே பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அங்க இருந்து குடுகுடு நம்ம தப்பிச்சிடலாம். அடுத்த சீன்ல இவன் டிடெக்ஷன் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருப்பான். ஆல்ரெடி அந்த மாஸ்டருக்கு பின்னாடி அம்பு குத்துனதுனால உட்கார கூட முடியாது. அங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பேர்ல அருன்னு நடத்திட்டு இருப்பாரு. அப்பதான் டக்குன்னு கேட் உள்ள வந்து ஏதாவது பேச்சு கொடுத்து ஒரு திசை திருப்பலாம்னு சொல்லிட்டு உங்க ஆர்ம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, என்ன பண்ணுவீங்க, ஊசி ஏதாவது போடுவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேச்சு கொடுத்து பேட்ரிக் அங்க இருந்து தப்பிக்க வைக்கிறா. அப்படியே அங்க இருந்து கட் பண்ணி இவங்க ஒரு இடத்துல போயிட்டு பலூன்குள்ள பெயிண்ட் எல்லாம் ஊத்தி அதை அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் பேட்ரிக்கும் கேட்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. நீ நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு கெட்டவன்லாம் ஒன்னும் கிடையாது, மத்தவங்க சொல்றதெல்லாம் நம்பாத, நான் உண்மையாவே சாதாரணமான ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்லுவான். அப்படியே நீ கொஞ்சம் அந்த ப்ராம் ஃபங்க்ஷனுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பக்கத்துலயே ஒரு கடலையும் போட்டு பாப்பா. அப்ப கேட் சொல்லுவா இல்ல எல்லாரும் பண்றது நானும் பண்ணா அப்ப மத்தவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம், நான்லாம் அது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு உடனே பேட்ரிக் சொல்லுவான் எல்லாருமே நீ வரமாட்டேன்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா இந்த டைமுக்கு நீ வந்த அப்படின்னா எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி அவன் பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அவ கேட் கேட்பா நான் வரதுனால உனக்கு என்ன லாபம். உனக்கு பேட்ரிக் சொல்லுவான் நீ இருந்தா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும், நான் கொஞ்சம் பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு ரொம்ப கடலெல்லாம் போட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம பியாங்காவும் ஜேம்ஸ் கிட்ட நீ எப்ப எனக்கு ப்ராம் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட போற அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சுல திட்டிட்டு போயிடுவா. அதை பார்த்து நமக்கு தெரியாத மொழியில எல்லாம் இந்த பொண்ணுங்க ஏன் தான் திட்டுறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவ உட்காந்து பிரெஞ்சு புக்ல அதை தேடிட்டு இருப்பான். இந்த பக்கம் பியாங்காவும் அவங்க அப்பா கிட்ட ப்ராம் ஃபங்க்ஷன் போறதுக்காக பெர்மிஷன் வாங்குறதுக்காக போய் நிக்கிறான். அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு உங்க அக்கா போறா அப்படின்னா நீயுமே போ அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே ரூம்ல வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். என் கிளாஸ்லயே நான் மட்டும் தான் ப்ராம் ஃபங்க்ஷன் போவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பா. அப்பதான் கேட் சொல்லுவா உன் நல்லதுக்காக தான் நான் செய்யறேன், அந்த புல்லிகங்ல இருக்கிறவன் அவனும் நான் பெரிய நல்லவன்லாம் இல்ல, இவனை ஒரு காலத்துல நானும் டேட் பண்ணேன், அதனாலதான் நான் சொல்றேன் அவன் பெரிய நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அட்வைஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கேட்டே மனசு மாறிடா டக்குன்னு. ஏன்னா இவ போனாதான் இவ தங்கச்சியால போக முடியும்னு சொல்லிட்டு இவளும் கிளம்புறா. ஏன்னா இப்போ ஜேம்ஸ் நல்லவன் அப்படின்னு கேட் நம்ப ஆரம்பிச்சிட்டா. அதனாலதான் இப்ப அப்பா கிட்ட வந்து சொன்னதும் சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. போறப்ப கூட ஜேம்ஸ் மிரட்டி விட்டு தான் போறாரு. இங்க இருக்கிற எல்லா போலீஸும் எனக்கு தெரியும், பாத்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் மிரட்டி தான் அவர் அனுப்புவாரு. எல்லாருமே அப்படி ப்ராம் ஃபங்க்ஷனுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் எதுவுமே தெரியாம அந்த புல்லிகங்ல இருக்கிறவன் நம்ம பியாங்காவை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே வருவான். இது யாரு ஃபன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனை மதிக்காம அவங்க அப்பா கதை சத்துட்டு உள்ள போயிட்டாரு. பியாங்காவை கூட்டிட்டு ப்ராம் ஃபங்க்ஷனுக்கு போக முடியல அப்படின்றதுனால அந்த புள்ளி பையன் பிரியங்காவோட ஃப்ரெண்டு கூட்டிட்டு போவான். அப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்வா பிரியங்கா கிட்ட உன்னை உண்மையாவே அவன் லவ் எல்லாம் பண்ணல, உன்னை லவ் பண்ண வைக்கிறேன்னு பெட்டு கட்டியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைச்சிடுவோம். அதை கேட்டதும் பிரியங்காவுக்கு சரியான கோவம் வரும். இந்த பக்கம் அந்த புள்ளிக்கு என் பையன் நம்ம பேண்ட்ரி கிட்ட போயிட்டு இதெல்லாம் பண்ணதே நான் பிரியங்கா என் கூட பார்ட்டிக்கு வரணும்ன்றதுக்காக தான், ஆனா இப்ப அவளே என் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுறான். கேட்டதும் கேட்டுக்கு சம கோவம் வந்துடும். அங்கிருந்து அவ போயிடுவா. டக்குன்னு ஜேம்ஸ் வம்பிழுத்துட்டு இருப்பான் புள்ளிகன் பையன். அதை பார்த்ததும் நம்ம பியாங்கா கோவம் வந்து அவன் மூக்குலயே 2 பஞ்சு போட்டுடுறா. இது எனக்காக, இது வந்து எங்க அக்காக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட் கோச்சிட்டு போறதை பார்த்து நம்ம பேட்ரியும் பின்னாடியே போய் அவளை தடுத்து நிறுத்தி சமாதானம் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவான். டக்குன்னு கேட் சொல்லுவா இது எல்லாமே காசுக்காக தானா, ச்சே எனக்காக எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவா. சத்தியமா இல்ல, நான் காசுக்காகலாம் இதை பண்ணல அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணா கூட அதை கேட்கிற நிலைமையில அவ இல்ல. அங்கிருந்து கோச்சிட்டு அவ கிளம்பி போயிடுறா. அடுத்த நாள் காலையில பியங்கா கேட் கிட்ட போயிட்டு போட் ரைட் போறோம் நீயும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இல்ல நீங்க போங்க நான் வரல அப்படின்னு சொல்லுவா. தங்கச்சி உடனே தேங்க்ஸ் சொல்லுவா, உன்னாலதான் நேத்து ப்ராம் ஃபங்க்ஷனுக்கு என்னால போக முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் உங்க அப்பாவும் வந்து நேத்து என்ன நடந்துச்சு ப்ராம் ஃபங்க்ஷன்ல அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு உடனே சொல்லுவா பியங்கா ஒரு பையனை போட்டு அடி அடி நடிச்சு குழந்தை கட்டிட்டா அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்டு அவங்க அப்பா பக்கத்துல வந்து உட்காந்து பொண்ணுங்க அவங்க லைஃப் அவங்களே
அவங்களே அமைச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ண மாட்டாங்கம்மா, அதனாலதான் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்துட்டேன் உங்ககிட்ட எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு விட்டு பேசுவாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்லுவாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி தூரமா போய் படிக்கிறதுக்கு நான் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டேம்மா, நீ நினைச்ச காலேஜ்லயும் நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அது கேட்டதும் நம்ம கேட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். உடனே ஓடி போய் அப்பாவை ஹக் பண்ணி தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவா. எங்க ஸ்கூல்ல பிரியங்கா கிட்ட அடி வாங்கி நோஸ்ல செம ஸ்டிச் போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு ஒருத்தர். அவன் அடி வாங்கினது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணாடியை போட்டு மேட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாரும் முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரும் வந்து படிங்க ஒருத்தரை தவிர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடி வாங்கினவரை கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி தெரியும் எங்கேயாச்சும் போய் அடிதான் வாங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அது கலாய்ச்சி சிரிச்சிருப்பாரு. அதுக்கு நம்ம கேட் வந்து கையை தூக்குறான். திரும்பி கவிதை இப்ப படிச்சு காட்டுறான். அதுதான் 10 things I hate about you அப்படின்ட்டு அவங்க கிட்ட பிடிக்காத அந்த 10 விஷயத்த அவ இப்ப சொல்லுவான். அது போயிட்டிக்ல சொல்றதுனால அங்க இருக்கிற யாருக்குமே அது புரிஞ்சிருக்காது. உன்னுடைய முடி எனக்கு பிடிக்காது, நீ என்கிட்ட பேசுற விதம் எனக்கு பிடிக்காது, நீ பெருசா ஒரு ஷூ போட்டிருக்கிய அது கூட எனக்கு சுத்தமா பிடிக்காது, நீ ஃபாஸ்டா கார் ஓட்டுவ அதுவுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவங்க கிட்ட பிடிக்காத ஒரு 10 விஷயத்த ரொம்ப போயிட்டிக்கா சொல்லுவான். அப்பயும் எனக்கு புரிஞ்சிருக்கும் இது எனக்கான கவிதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு கவிதையோட முடிவுல, நேற்று நமக்குள்ள ஒரு சண்டை நடந்துச்சு, நீ என்ன ஏதுனாச்சும் என்கிட்ட கடைசியா வந்து பேசிருக்கலாம், பட் நீ அதை பேசி சார்ட் அவுட் பண்றதுக்கு கூட நீ ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு அங்க இருந்து அழுதுட்டே அவ ஓடிடுவா. கார்ல ஏறி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ காருக்கு வரும்போது கார்ல பார்த்தா ஒரு கிட்டார் இருக்கும். அது வச்சதுமே ஹீரோ தான். அதுக்காக தான் வந்துட்டு புள்ளிக்காங்க பையன் கிட்ட இருந்து காசு வாங்கியிருப்பான். அதை எல்லாத்தையும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், இதனாலதான் நான் வாங்கினேன், உன்னை லவ் பண்ணி சொல்லி காசு கொடுத்தாங்கதான், போக போக நான் உண்மையாவே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் உனக்கு இந்த கிட்டார் ரொம்ப பிடிச்சது, அது வாங்குறதுக்காக தான் அவங்க கிட்ட இருந்து காசையே நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இப்படி எல்லாம் எமோஷனலா பேசுவோம். நம்ம ஹீரோயினும் சமாதானம் ஆயிடுறான். அதோட இந்த ஸ்டோரி இங்கேயே முடியுது. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.